திருமதி சரோஜா ராமமூர்த்தி அவர்களின் சிறுகதை இழந்த வாழ்க்கை. கேட்கலாமா? வானம் மப்பும் மந்தாரமுமாக இருந்தது. சிலு சிலுவென்று ஊதை காற்று வேறு அடித்தது. மத்தியானம் 12 மணி வேளை என்று அப்பொழுது யாரும் சொல்ல முடியாது. வழக்கத்துக்கு விரோதமாக அன்று விடிந்ததிலிருந்து சூரிய ஸ்பரிசத்தையே பூமாதேவி அறியாமல் இருந்தாள். நீண்ட நாட்களுக்கு பிறகு, அதாவது 2 வருடங்களுக்கு பிறகு நான் என் பிறந்த வீட்டுக்கு வந்திருந்தேன். கல்கத்தாவில் இருந்து அடிக்கடி பிறந்த வீட்டுக்கு வருவதென்பது லேசான விஷயம் அல்ல. நகரத்து வாழ்க்கை அலுத்து சலித்து போய் 2 மாதங்கள் நிம்மதியாக இருந்துவிட்டு வர வேண்டும் என்ற பேராவலால் தூண்டப்பட்டு ஒருவாறு பூந்திடல் வந்து சேர்ந்தேன். நான் பிறந்த ஊரும் அதுதான். என் குழந்தை பருவத்து நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் அந்த ஊர் மண்ணில்தான் நிகழ்ந்தன. என் கல்யாணமும் அங்குதான் நடந்தது. அழகிய ஏரிக்கரையும் அதன் கரையில் உள்ள வெற்றிலை தோட்டங்களும் பிஞ்சு கத்திரிக்காயும் கள்ளமற்ற என் பால்ய தோழி லக்ஷ்மியும் கல்கத்தாவில் கிடைப்பார்களா என்ன? நீண்ட ரயில் பிரயாணத்தால் அலுத்து போய் கண்களை மூடிக்கொண்டே படுத்திருந்தேன். தூக்கமும் இல்லை, விழிப்பும் இல்லை. ஒருவித மயக்க நிலை அது. ஜெகதா என்று எனக்கு பழக்கமான குரல் ஒன்று என்னை அழைத்தது. எந்த பெண்ணுடன் புழுதியில் புரண்டு விளையாடி வாய்க்காலில் அலைந்து விஷமம் செய்தேனோ அந்த லக்ஷ்மி என் எதிரில் நின்று கொண்டிருந்தாள். எங்கள் இருவருடைய உள்ளங்களும் ஒன்றுபட்டு போயிருந்தன. ஆனால் லக்ஷ்மி குடியானவ பெண்ணாக பிறந்திருந்த தோஷத்தால் என்னுடன் பால்யத்தில் ஒன்றாக சாப்பிடவோ தூங்கவோ முடியாமல் ஒன்றுபட்ட உள்ளங்கள் மிகவும் வருந்தின. பரட்டை தலையுடனும் அழுக்கேறிய உடையுடனும் சோகம் நிரம்பிய முகத்துடனும் அவள் என் எதிரில் நின்று கொண்டிருந்த காட்சி என் மனதை உறுத்திற்று. பாபாலட்சுமி, உன்னை வீட்டுல வந்து பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன். ஒருவேளை புருஷன் வீட்டில் இருக்கிறாயோ என்னவோ என்று பேசாமல் இருந்து விட்டேன் என்றேன் நான் அவளிடம். ஏற்கனவே சோகத் திரைக்குள் மறைந்திருந்த அந்த முகம் மேலும் வாட்டமடைந்தது. புருஷன் வீட்டிலே இல்லையம்மா, நான் இங்கேதான் இருக்கிறேன் என்று அவள் கூறும்போது குரல் தழுதழுத்து கண்ணில் நீர் ததும்பிற்று. அதற்குள் உள்ளே இருந்து என் தாயார் வந்தாள். வந்துவிட்டாயா லக்ஷ்மி? ஜெகதா வந்திருக்கிறாளே, சொல்லி அனுப்பலாம் என்று இருந்தேன். நீயே வந்து விட்டாயே என்றாள் அம்மா மகிழ்ச்சியுடன். களத்துமேட்டு பக்கம் மாட்டு வண்டியில பார்த்ததாக அண்ணன் சொல்லிச்சு. வேலையை போட்டுட்டு ஓடியாந்துட்டேம்மா ஜெகதாவை பார்க்க என்றாள் லக்ஷ்மி. என்னவோ பாவம், அவளை போல நீயும் குடியும் குடித்தனமுமா இருந்தா எவ்வளவோ நல்லா இருக்கும். அவன்தான் உன்னை வருஷ கணக்குல தள்ளி வைத்து விட்டானே என்று அனுதாபப்பட்டாள் என் தாயார். லக்ஷ்மி மௌனமாக கண்ணீர் வடித்து நின்றாள். என் பால்ய தோழியின் துயரம் கண்டு என் மனம் வருந்தியது. அம்மா மேற்கொண்டு ஏதாவது சொல்லுவாளோ என்பதையும் மறந்து அன்புடன் அவள் கரங்களை பற்றினேன். வா லக்ஷ்மி, நாம விளையாடி இடங்களையெல்லாம் பார்த்துவிட்டு வரலாம் என்று அவளை அழைத்து கொண்டு ஏரிக்கரைக்கு புறப்பட்டேன். லக்ஷ்மி வழியில் என்னுடன் அதிகமாக பேசவில்லை. அவள் உதிர்த்த கண்ணீரை போல் வானம் அவ்வப்போது சடசடவென்று தூறிக்கொண்டிருந்தது. முதலில் கூறியபடி ஊதை காற்றும் அடித்துக் கொண்டிருந்தது. சுற்றி இருந்த வயல்வெளிகளில் உழவர்கள் நாற்று நட்டு கொண்டிருந்தார்கள். உழத்திகள் சலசலவென்று குடும்ப விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டே சரசரவென்று நாற்று நடுவதில் ஈடுபட்டிருந்தார்கள். சுற்றிலும் இருந்த கிராம நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டிருந்த என் மனதை லக்ஷ்மியின் விம்மல் அவள் பால் திருப்பியது. என்ன லக்ஷ்மி, ஏன் இப்படி அலற என்று அவள் கரங்களை பற்றி கொண்டு கேட்டேன். அவளுடைய சோகம் நிரம்பிய கதை இதுதான். அத்தியாயம் 2. லக்ஷ்மிக்கு கல்யாணமாகி 6-7 வருடங்கள் ஆகிவிட்டன. எனக்கு விவாகம் நடப்பதற்கு முன்பே அவளுக்கு நடந்து விட்டது. லக்ஷ்மியின் கணவன் நல்ல அழகன். நிலம், நீச்சு, தோப்பு எல்லாம் இருந்தன. வருஷம் பூராவும் வயலில் பாடுபட்டுத்தான் சாப்பிட வேண்டும். தாய் தந்தையருக்கு ஒரே பிள்ளை அவன். செல்லமாக வளர்ந்தவன். வயலிலே கூட அவன் வேலை செய்ய போக மாட்டான். அவனுடைய தகப்பனார்தான் எல்லா வேலைகளையும் ஏற்று செய்வார். பிள்ளையின் சுக வாழ்வு ஒன்றிலேயே தாய் தந்தையருக்கு நாட்டம். பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண வேண்டும், குடியும் குடித்தனமும் பெருக வேண்டும் என்பதே அவர்களுடைய லட்சியமாக இருந்தது. லக்ஷ்மியின் கணவனான முத்து அப்பா அம்மாவின் வார்த்தையை தட்டாதவன்.
அவர்கள் கீறின கோட்டை தாண்ட அவனுக்கு தைரியம் கிடையாது. 1000 சகுனம் பார்த்து, ஜோசியம் பார்த்து லக்ஷ்மிக்கும் முத்துவுக்கும் கல்யாணம் நடந்தது. மருமகள் வந்ததில் லக்ஷ்மியின் மாமியார் சொர்ணத்திற்கு கட்டுக்கடங்காத பெருமை. என்னடி சொர்ணம், மருமகள் வந்து விட்டார் போல இருக்கிறதே என்று என் தாயார் அவளை கல்யாணம் விசாரித்தாள். வந்துட்டாம்மா, எங்க குடி பெருகி வாழணும் என்று ஆவலுடன் அவள் பதில் கூறியது இன்றும் எனக்கு நினைவுக்கு வருகிறது. லக்ஷ்மி நான் பிறந்த வீட்டில் இருக்கும் போதே புக்ககம் சென்று விட்டாள். அவள் ஊருக்கு போகும் முன்பு என்னிடம் வந்து, ஜெகதா, உனக்கு கல்யாணமாகி நீயும் உன் புருஷனுடன் சந்தோஷமாக ஊருக்கு போவதை பார்க்க எனக்கு ஆசையாக இருக்கிறது. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கொள் ஜெகதா, படிச்சதெல்லாம் போதும் என்றாள். கூடிய சீக்கிரமே அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன் அடி லட்சுமி. அப்போது உனக்கும் சொல்லி அனுப்புகிறேன், நீயும் வா என்று என் தாயார் அவளிடம் கூறினாள். அன்று மகிழ்ச்சியுடன் என்னிடம் விடைபெற்ற லக்ஷ்மி இன்று கணவனால் தள்ளப்பட்டு கண்ணீருடன் நிற்கிறாள் என்றால் என் மனம் வேதனைப்படாமல் இருக்குமா? காரணம் இதுதான். லக்ஷ்மி மாமியார் வீட்டுக்கு சென்று 7 வருடங்கள் ஆகியும் அவளுக்கு குழந்தை பிறக்கவில்லை. வம்சம் பெருக வேண்டும் என்று ஆசைப்பட்ட சொர்ணத்திற்கு இது சங்கடமாக இருந்தது. முதலில் மருமகளுக்கு ஏதோ காற்று சேஷ்டை என்று மந்திரமும் மாந்திரீகமும் செய்தாள். பிறகு நாட்டு மருந்து வாங்கி கொடுத்தாள். குலதெய்வத்துக்கு பூஜை போட்டாள். ஏழுமலையானை வேண்டிக் கொண்டாள். பிறகு பட்டணம் அழைத்து போய் ஆஸ்பத்திரியில் இங்கிலீஷ் வைத்தியமும் செய்தாள். ஆனால் அவளுக்கு பேரனோ பேத்தியோ பிறக்கிற வழியாக இல்லை. இதெல்லாம் 4 வருடங்கள் கடந்தன. என் கல்யாணத்தின் போதே கசமுசவென்று சிலர் பேசிக் கொண்டார்கள். சொர்ணத்துக்கு மருமகளை கண்டா ஆகலையா, கரிச்சு கொற்றாளாம் என்று அம்மா என்னிடம் சொன்னாள். லக்ஷ்மி என் கல்யாணத்திற்கு வரவில்லை. ஆமா, பிள்ளை இல்லாதவளுக்கு கல்யாணமும் கார்த்திகையும் தான் குறைச்சல் என்று சொல்லிவிட்டு சொர்ணம் தான் என் கல்யாணத்திற்கு வந்திருந்தாள். லக்ஷ்மியை ஏன் அழைத்து வரவில்லை என்று அவளிடம் கேட்டதற்கு, அது எதுக்கம்மா இங்க என்று அசிரித்தையாக பதில் சொன்னாள் சொர்ணம். பிறகு நானும் கல்கத்தாவுக்கு லக்ஷ்மியை பாராமலேயே சென்று விட்டேன். அத்தியாயம் 3. இவ்விதம் சிந்தனையில் மூழ்கியவர்களாக நாங்கள் இருவரும் ஏரிக்கரையை அடைந்து அங்கிருந்த ஒரு அரச மரத்தடியில் உட்கார்ந்தோம். சிறிது நேரம் இருவரும் பேசவில்லை. லக்ஷ்மி வெறிச்சென்ற பார்வையுடன் ஏரியை பார்த்து கொண்டிருந்தாள். லக்ஷ்மி என்று நான் மெதுவாக அவளை தொட்டு அழைத்தேன். ஏன் ஜெகதா என்றாள் என்னை பார்த்த அவள். நீ பிறந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாளாச்சு? 2 வருஷம். எனக்கு அதை கேட்டு தூக்கி வாரி போட்டது. முத்து வரவே இல்லையா? உன்னை வந்து கூப்பிடலையா என்று கேட்டேன். இல்லை ஜெகதா, அவருக்கு என்னை பற்றி என்ன அக்கறை? அவர்தான் இன்னும் 8 நாளில் வேறு கல்யாணம் பண்ணிக்கொள்ள போகிறாரே என்று கூறிவிட்டு அவள் விசித்து விசித்து அழுதாள். எனக்கு கோபமும் ஆத்திரமும் கலந்து வந்தன. சரி, அவன் கல்யாணம் பண்ணி கொண்டு போகட்டும், நீ என்னோடு ஊருக்கு வந்துவிடு என்றேன். லக்ஷ்மி பரிதாபமாக சிரித்து விட்டு, அதெல்லாம் எதற்கு ஜெகதா? இந்த அதிர்ஷ்டக்கட்டை உன் வீட்டில் காலடி எடுத்து வைக்க கூடாது என்றாள். அவள் புருஷன் அவளை அடித்து விரட்டியதற்கு காரணம் என்னவென்று கேட்டேன் நான். ஊர்லே இருந்து என் நாத்தனார் வருவதற்கு இருந்தாள். அவள் 5-6 மாதம் கர்ப்பம். அவள் என் முகத்திலே முழிக்க கூடாதாம். நான் அங்கே இருந்தால் அவளுக்கு பிறக்கும் குழந்தை கூட தங்காதாம். மாமியார் ஜாடை மாடையாக தினமும் இதை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தாள். உன் பிறந்த வீட்டுக்கு போ என்று கழுத்தை பிடித்து தள்ளாத குறையாகவே சொல்லி வந்தாள். எனக்கும் ஆத்திரமாக இருந்தது. போய்விடுகிறேன் மாமி என்று நான் சொல்லிவிட்டேன் சற்று கோபத்துடன். வயலுக்கு சென்றிருந்த என் புருஷன் வந்ததும், பொண்டாட்டி பிறந்த வீட்டுக்கு போறாளாம்ப்பா, இந்த வீட்டுல இருந்து வாழ அவளுக்கு இஷ்டம் இல்லையா என் மாமியார் புகார் கூறினாள். போகட்டுமே கழுத, இப்பவே போகச் சொல்லு என்று கரகரவென்று என் கையை பிடித்து இழுத்து வெளியே தள்ளிக்கொண்டு கதவை சாத்தி விட்டார் அவர். லக்ஷ்மி கூறிய வரலாறு இதுதான். நான் சிந்தனையில் மூழ்கினேன். பெண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளில் தள்ளி வைக்கும் கொடுமையை நினைத்து நினைத்து என் மனம் புழுங்கியது. லக்ஷ்மி, இந்த கல்யாணத்தை நடக்க விடாதே. கல்யாணத்தன்று பந்தலில் போய் நின்று 4 பேரிடம் முறையிடு
என்று அவளிடம் கூறினேன். ஜகதா, நீ படித்த பெண், எனக்கு இதெல்லாம் புரியவில்லை. நானோ மலடு. அவருக்கு என்னாலே சுகம் ஒன்றும் கிடையாது பார் என்றாள் லக்ஷ்மி. அவளுடைய பெருந்தன்மை எனக்கு அளவில்லாத வியப்பை அளித்தது.